So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 25th and 26th. So first article on the speaker and deputy speaker election. So first on the pro tem speaker. So constitution related to polity. So constitution of India. Article 93 வந்து நமக்கு Lok Sabha and Rajya Sabha are there. So Lok Sabha there will be a two person as a speaker அப்புறம் deputy speaker அப்படின்ற person. So he will be elected from the Lok Sabha itself. சரியா? So pro tem speaker அப்படின்றவங்க ஒரு புதிய நாடாளுமன்றம். So Lok Sabha elections முடிஞ்சு இப்போ புதிய எம்பிஸ் வந்து பதவியே இருக்கிறாங்க. அந்த பதவியேற்தல பண்ணி வைக்கக்கூடிய பர்சன் தான் pro tem speaker அப்படின்ற பர்சன். ஸோ இது எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா இப்போ 18th லோக்சபா 18வது மக்களவை கூடியிருக்காங்க. ஸோ 18th லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிஸ்ல இருந்து ஒரு பர்சன் சீனியர் மோஸ்ட் பர்சன் அப்படின்னா டென்யூர் அடிப்படையில் அவர் எத்தனை வருஷம் எம்பியா இருந்தார் அப்படின்ற அடிப்படையில் he will be elected as a pro tem speaker. ஸோ இந்த 18வது மக்களவையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த pro tem speaker தான் இந்த எம்பிஸ் அப்கமிங் லைக் உள்ள என்டர் ஆகக்கூடிய எம்பிஸுக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கிறோம் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். அப்புறம் புதிய ஸ்பீக்கருக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணும்போது அவர் தான் உட்கார்ந்துருக்கணும். ஸோ இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் எடுத்திருக்காங்க. இந்த கரண்ட் லைக் முன்னாடி இருந்த OM பிர்லா அவர் தான் நம்மளோட ஸ்பீக்கரா இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது நேற்றுக்கு தான் நாமினேஷன் நடந்துச்சு. காங்கிரஸ் சைட்ல இருந்து சுரேஷ் அப்படின்ற பர்சன் நாமினேட் பண்ணாங்க. அப்போசிஷன் சைட் OM பிர்லான்ற வந்து பிஜேபி த ரூலிங் NDA பார்ட்டியோட சேர்ந்தவர். ஸோ அவர் தான் இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது ஸோ இந்த உறுதிமொழியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தேர் வில் பி நாமினேஷன் முன்வழிவாங்க. ஸோ அதுக்கு பிறகு எலெக்ஷன்ஸ் நடக்கும். இன்னைக்கு அந்த எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல 2/3 இல்லைன்னா சிம்பிள் மெஜாரிட்டி 272 மெம்பர்ஸ் 543 டிவைடட் பை 2 + 1 அப்படின்னா மொத்த மக்களவை மெம்பர்ஸ்ல பாதிக்கு மேல ஒரு ஆள், தட் இஸ் 272. யாருக்கு சப்போர்ட் இருக்காங்களோ தே வில் பிகம் தி ஸ்பீக்கர். சரி, அது மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து 17வது மக்களவையில டெபுட்டி ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணல. அதுக்கு ரீசன்ஸ் தெரில எனக்கு. அது பொலிட்டிக்கல் ரீசன் தான். ஏன்னா இது டெபுட்டி ஸ்பீக்கர் எப்பவுமே வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது சரி, பிஜேபி முன்னாடி ஆட்சி பண்ணும்போது சரி, எதிர்கட்சியை சார்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ போன வாட்டி NDAக்கு வந்து 300க்கு மேல சீட் இருந்ததுனால அது கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவ்வளவு பெண்டிங் வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. அடுத்த செஷன்ஸ் நடக்கும்போது டெபுட்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடக்கணும். இந்த வாட்டி எப்படி பண்றாங்கன்னு தெரியல. சரியா? ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்றவங்க he will assist the speaker. ஸோ ஸ்பீக்கரோட ஒர்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஹவுஸோட லைக் லீடர் the Lok Sabhaவோட presiding officer he presides over the house. ஸோ அந்த சபையை நடத்தணும். பிளஸ் இவரோட டென்யூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 years அப்படின்னா அந்த செஷன்ஸ் முடிகிற வரைக்கும். ஆனால் எல்லா இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து 17வது மக்களவை வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எலெக்ஷன் நடந்துச்சு. அது கொலாப்ஸ் டிசல்யூஷன் பண்ணப்பட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் முடிந்து புதிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் இந்த 17வது ஸ்பீக்கர் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஹி வில் ஹோல்ட்ஸ் தி செக்ரட்டரியேட்டோட ஹெட்டா இருக்கிறனால ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் அவங்களோட பதவியை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். த ரெசிக்னேஷன் வில் பி கிவன் டு தி ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். எப்பவுமே பெரிய பதவி தான் வரும். பார்லமெண்ட்ல பெரிய பதவின்ற ஸ்பீக்கர் பதவி. அதுக்கு அடுத்தது வந்து டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஸ்பீக்கர் ரெசிக்னேஷன் பண்ணணும்னா டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி மணி பில், சில இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் இருக்கு. மணி பில் இது எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து ஸ்பீக்கர். சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்டா he will vote. எப்போ ஓட் பண்ணுவாங்க? நார்மலா ஓட் பண்ண மாட்டாங்க. டை சிச்சுவேஷன்ஸ், இப்போ அப்போசிஷன் பார்ட்டியும் கிட்டத்தட்ட 240 சீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க, 231 சீட்டு பக்கத்துல இருக்காங்க. ரூலிங் பார்ட்டி 295 சீட் இருக்காங்க. இப்ப இதுல ஒரு பில் மூவ் பண்றாங்க அப்படின்றப்போ ரெண்டும் நெக் டு நெக் அப்படின்னா ஈக்குவலா ஓட்டிங் வருது அந்த பில்லுக்கு அப்படின்றப்போ யாராவது ஒரு ஓட்டு போட்டாதான் அந்த பில் வந்து பாஸ் ஆகும், இல்லைன்னா டிஃபீட் பண்ணப்படும். அப்படின்னா அட் த டைம்ல இன் கேஸ் ஆஃப் டை சிச்சுவேஷன்ஸ்ல ஸ்பீக்கர் வில் ஓட். அது வரைக்கும் ஓட் பண்ண மாட்டாங்க.
ஸோ இது ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ். அது மாதிரி ஸ்பீக்கர் இல்லாத டைம்ல ஒர்க் பண்றது தான் டெபுட்டி ஸ்பீக்கர்ன்றவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அதே ஹவுஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க, சேம் மெஜாரிட்டி நீடர். அது மாதிரி ரிமூவ் பண்றதும் ஸ்பீக்கரா இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணலாம், டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணலாம். லோக்சபா மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில ரிமூவ் பண்ணலாம். அப்படின்னா 2/3 ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி லோக்சபா. சரியா? இதெல்லாம் மோர் தேன் 75% நீடர். இது வந்து 3/4க்கு 2/3 அப்படின்னா 60%. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள். இப்போ இவங்களோட எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஸ்பீக்கர் எலெக்ஷன், டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நெக்ஸ்ட் நடக்கும். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான், பாலிட்டி ரிலேட்டட் தான். கேரளா அப்படின்றது இங்கிலீஷ்ல கேரளா, தமிழ்ல கேரளா, மலையாளத்துல கேரளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்லயும் கேரளம் அப்படின்ற நேமை மாத்துறதுக்கு ரெசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இவங்க ரெசல்யூஷன் மூவ் பண்ணாலும் இதை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, இந்த கேரளம் அப்படின்ற பேரை இங்கிலீஷ் இதுல கொண்டு வர்றதும் யாரு தான் பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாடு அப்படின்றது முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு, அதை வந்து தமிழ்நாடுன்னு மாத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர். சரியா? அண்டர் ஆர்டிகிள் 3 there's article called as article 3 of the parliament. இந்த ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 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 நேம் லைக் ஒரு புதிய ஸ்டேட்டை கிரியேட் பண்ண, ஃபார்மிங் ஆஃப் நியூ ஸ்டேட். அப்புறம் ரெண்டு ஸ்டேட்டை பிரிச்சு, இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அப்படின்ற ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டை உடச்சு உருவாக்குறது. இல்லைன்னா இப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து, தெலுங்கானால இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து, இது ரெண்டையும் ஒரு ஸ்டேட்டா மாத்துறது. அது மாதிரி ஆல்டரிங் தி பவுண்டரிஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ கன்னியாகுமரி முன்னாடி கேரளால இருந்து எடுத்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டரேஷன் பண்றதும் அண்டர் ஆர்டிகிள் 3 தான். அது மாதிரி நேம் சேஞ்ச் பண்றதும் அந்த ஆர்டிகிள் 3 மூலமா தான் பண்ண முடியும். புதிய நேம் உருவாக்குறது. இப்போ தமிழ்நாடு அப்படின்ற பேரு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு, அது மாதிரி கேரளா அப்படின்றதான் இங்கிலீஷ் நேம். மலையாளத்துல அவங்க கேரளம்னு சொன்னாலும் இங்கிலீஷ்ல வந்து கேரளா தான், எல்லா நோட்ஸ்லயும் அதான் வரும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல எல்லாமே. ஸோ அதை வந்து அவங்க கேரளம்னு மாத்துறதுக்கு ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மாறாது. இதை பண்றது பார்லிமெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யூனியன் கவர்மெண்ட் இந்த ரெசல்யூஷனை சென்ட்ரலுக்கு அனுப்புவாங்க. தட் இஸ் லோக்சபா, தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு போவோம். அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பார்லிமெண்ட்ல லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸுமே பாஸ் பண்ணணும் அந்த ரெசல்யூஷன். அதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் கிவ் திஸ் டு பிரசிடென்ட். இங்க இருந்து கேரளம்னு அனுப்புறதை இவங்க ரெகக்னைஸ் பண்ண, இவங்க மாத்தணும்னு நினைச்சா they will recommend to the president. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பில்லை இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்கணும், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டு கிட்ட கேட்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் எல்லாத்தையும் சேர்த்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணும்போது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எதர் ஹவுஸ், ஏதாவது ஒரு ஹவுஸ்ல இனிஷியேட் பண்ணலாம். ரெண்டு ஹவுஸ்லயுமே சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டி கான்செப்ட் சொன்னேன், அதுல பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா தென் கேரளம் அப்படின்ற நேமை ஈஸியா மாத்திடலாம். இப்போ இவங்க பாஸ் பண்ண ரெசல்யூஷன் நாட் த நேம் சேஞ்ச், நேம் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணல, இன்னும் இனிதான் பண்ண முடியும். இவங்க அப்ரூவ் பண்ணணும். இதுக்கு பிறகு பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸும் அப்ரூவ் பண்ணாதான் நடக்கும். சரியா? So that's about this article. The next article, PSL norms, priority sector lending அப்படின்ற norms. So இது வந்து economics related, economics பேங்கிங் செக்டர்ல எல்லா பேங்க்ஸுமே வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். சரியா? இப்ப நார்மலா யாருக்கு அதிகமான கடன் கொடுப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் ஈஸியா கிடைக்கும். விவசாயிகளுக்கோ இல்ல நாட் ரெகுலேட்டட் பீப்புள், அன்ரெஜிஸ்டர்ட் செக்டர்ஸ் நடத்துறவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கடன் கிடைக்காது. அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி போச்சு அப்படின்னா பெரிய ஆட்கள் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஏழைகளுக்கு லோன் கிடைக்காது. அப்படின்றதுனால ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்ற ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு 8 செக்டார்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், இந்த மாதிரி பிரைமரி செக்டார்ஸ். ஸோ யூ கேன் சி ஆன் த PDF, எக்ஸ்போர்ட் கிரெடிட், MSME, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, இதுக்கு எல்லாமே வந்து ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்ற பேர். எல்லா பேங்குமே அவங்க கொடுக்கக்கூடிய லோன்ல 40%.
அட்ஜஸ்டட் நெட் பேங்கிங் கிரெடிட். தட் இஸ் நார்மலாக அவங்க கொடுக்கக்கூடிய லோனில் 40% எது கொடுக்கணும்னா இந்த ப்ரையாரிட்டி செக்டர், மீதி 60% நார்மல் பீப்புளுக்கு கொடுக்கலாம். அதில் இப்போ சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த சேஞ்சஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது நியூஸில் வந்து அதனால போட்டிருக்கேன், சப்ஜெக்ட்லேயே நீங்கள் படிப்பீங்க சரியா எக்கனாமிக்ஸில். ஸோ இது ஜஸ்ட் பிஎஸ்எல் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட் இஸ் எனஃப். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஸ்ரீநகர் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி. நம்ம யுனெஸ்கோ சிசிஎன் நெட்வொர்க் அப்படின்னு படித்தோம். யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ். கிரியேட்டிவ் சிட்டிஸ்னா நம்ம புதுசாக உருவாக்குறது. மியூசிக்கில் சிட்டி ஃபேமஸ், லிட்ரேச்சருக்கு ஒரு சிட்டி ஃபேமஸாக இருக்கும். ஹைதராபாத் வந்து சாப்பாட்டுக்கு ஃபேமஸ், பிரியாணிக்கு. அது மாதிரி கேஸ்ட்ரானமின்னு பேர். ஸோ அது மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய புராதீன சிட்டிஸுக்கு வந்து யுனெஸ்கோ வந்து கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு கோழிக்கோடுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க லிட்ரேச்சருக்கு. அதுக்கு அது கிடையாது. வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்னா கிராஃப்ட் பண்ணக்கூடிய வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அவங்களோட வேலை வேர்ல்டு லெவல்ல எந்த சிட்டிஸ்ல எல்லாம் கிராஃப்டிங்னா என்னது, மரத்துல இருந்து குடைஞ்சு சிற்பங்களை உருவாக்குறது, கைவினை பொருட்கள் பண்றது, இந்த மாதிரியான கிராஃப்ட், அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ல பண்றது, இந்த கிராஃப்டிங் பண்ணக்கூடிய சிட்டிஸ்க்கு வந்து ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. அதுல ஸ்ரீநகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சில் வந்து தெர் இஸ் அ கிராஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுல ஸ்ரீநகருக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி கொடுத்தது ஜெய்ப்பூருக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மைசூரு, தென் மாமல்லபுரம், இது மூணும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குமா, யூ கேன் ரைட் லேட்டர் சரியா. ஸோ ஜெய்ப்பூர், மைசூரு, அப்புறம் மாமல்லபுரம், இப்போ ஸ்ரீநகருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநகர் இந்த சிட்டி போன வருஷம் வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க்லயும் அது ஆட் பண்ணப்பட்டுச்சு சரியா. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி பெசா ஆக்ட். பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆக்ட். ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னா நம்ம ஊர்களில் காணி ட்ரைப்ஸ் இருக்காங்க, 10 காணி 6 காணி அந்த பக்கம், திருநெல்வேலியில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. ஸோ இவங்க வாழக்கூடிய பகுதிகள் ஆந்திர பிரதேஷ்ல, இந்த பகுதிகள் எல்லாம் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கம்மியா இருக்கிறதுனால தீஸ் ஆர் நாட் ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஆனா ஷெட்யூல்டு ஏரியாஸ்னு பேரு. இது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து நார்மல் நம்மள அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி. இங்க முனிசிபாலிட்டி இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, அது மாதிரி கிடையாது. அவங்களுக்கு செப்பரேட் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எஃப்ஆர்ஏ ஆக்ட்ல செப்பரேட் பவர்ஸ் வேர் கிவன் டு திஸ் பீப்புள். அவங்க அங்க செட்டில் ஆகுறது, அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது செப்பரேட் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நமக்கெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட். நமக்கு ரோடு தேவை, தண்ணி தேவை அப்படின்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னா இவங்களுக்கும் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னா கிராம சபாஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த கிராம சபா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கிராம சபா மீட்டிங்ல 18 வயசுக்கு மேலே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம். தேர் வில் பி எ பிரசிடென்ட். ஸோ இவங்க வந்து டிசிஷன் எடுக்கலாம். இவங்களுக்கு ஆல்கஹால் எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா இவங்க முடிவு எடுக்கலாம், வரக்கூடாதுன்னு தடை பண்ணலாம். மணி லெண்டிங்கை ரெகுலேட் பண்ணலாம். இங்க ஒரு கம்பெனி வருது அப்படின்னா, இப்போ ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு கம்பெனி வருது, அதனால இயற்கை பாதிக்கும் அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. மைனிங் ரிலேட்டட் சின்ன சின்ன மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை இவங்க கலெக்ட் பண்றதுக்கான உரிமைகளை இந்த கிராம சபா கொடுக்கலாம். வெளியாட்கள் உள்ள போறதையும் இவங்க கிராம சபா மூலமா தடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த பவர்ஸ். இப்படி பண்ணதுனால 1996ல இருந்து இந்த சட்டம் இருக்கு. இப்படி பண்ணதுனால இந்த ரிப்போர்ட் எதுக்கு வந்திருக்குன்னா, இந்த ஆக்ட் முன்னாடி இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3% ஆஃப் த ட்ரீ கவர் இன் இந்தியா வந்து இதனால பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பீப்புளோட எம்பவர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசியின மக்களோட எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றதும் இந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ரிலேட்டடா தான் 3% ஆஃப் த ட்ரீ கனோப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டீஃபாரஸ்ட்ரேஷன், மரம் அழித்தல் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மைனிங், சுரங்கங்களை உருவாக்குறது, அதன் மூலமா காடுகள் அழிக்கிறது ஸ்டாப் ஆயிருக்கு. எஃப்ஆர்ஏ ஆக்ட்ல அவங்களோட ரைட்ஸ், தட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், அதுல அவங்களோட ரைட்ஸ் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த ஆர்டிகிள் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சைனாவோட லூனார் மிஷன் இமேஜை காமிங்க. ஸோ மூனோட ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் தான் மூனோட ஒரு சைடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்துல
சைனாவோட லேண்டர் சாங்கி 6ன்னு பேர், அது போய் லேண்ட் பண்ணி அங்கே துளை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து அந்த மண்ணுகளை எடுத்துட்டு நேற்றுக்கு லேண்டிங் ஆயிருக்கு ஆஃப்டர்நூன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது வந்து நம்ம சந்திராயன் மிஷன் லான்ச் பண்ணோம். அது இனிமேல் பொருளெல்லாம் எடுத்துட்டு வராது, அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம லேண்டர் தான் இது வந்து அங்கே போய் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இந்த மண்ணுகளை எடுக்கிறதுனால அங்கே அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணிக்க முடியும். ஸோ இது நெய் மட்டும் படிச்சா போதும். தட்ஸ் ஆல். தென் ஃபைனல் ஆர்டிகிள் அம்புபாச்சி மேளா. அம்புபாச்சி மேளான்றது இட்ஸ் காமாக்கியா டெம்பிள். இந்த சக்தி பீடத்துல ஒரு பீடம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் 24 சக்தி பீடாஸ்ன்னு நினைக்கிறேன். 51 சக்தி பீடம்ல இது ஒண்ணு. மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்காக கொண்டாடப்படக்கூடிய அந்த தெய்வம். ஸோ சக்தின்னா பார்வதி தான், சரியா? ஸோ அதுக்காக கொண்டாடப்படக்கூடிய அசாம்ல இது ஃபெஸ்டிவல்ஸ் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல். தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. சரி, டிஸ்பிளே பண்ணு. ஸோ கொஸ்டின் நம்பர் 1. Consider the following statements about the eastern and western Ghats. Statement number 1, Anamudi is the highest peak in the eastern Ghats. Statement number 2, the western Ghats are comparatively lower in elevation and less continuous than the eastern Ghats. Statement number 3, most of the peninsular rivers have their origin in the western Ghats. So which of the above statements is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 3 only, D 1 and 3 only. Second question. Consider the following statements regarding the Kashiranga National Park. Statement number 1, it is situated on the banks of the Ganges River. Statement number 2, it is home to the endangered western Huluk gibbon, the species found in India only. Then statement number 3, the UNESCO World Heritage Site. Fourth statement, the Manas River runs through the park. Which of the statements given above is are correct? Options are 1 and 3 only, B 2 and 3 only, C 1 and 4 only, D 2 and 4 only. Question number 3, with reference to the Krishi Shagi, so consider the following statements. Statement number 1, Krishi Shagi is a one dimension under the Pradhan Mantri Kishan Saman Nidhi Yojana. Statement number 2, Krishi Shagis are trained by professionals on various agriculture related extension services for 56 days on various activities. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, pushback recently seen in news is related to which of the following? Options are A, evacuation operation by India. Option B, newly discovered plant species. Option C, launch vehicle by ISRO. Option D, none of the above. 5, viability gap funding scheme related to which of the following? Options are A, dam construction, B, education of girl child, C, prevention of road accident, D, offshore wind energy projects. So that's it. Answer comes. So yesterday's answer, question number 1, C. B the answer. Question number 2 answer is both. First to second statement correct. Third, C answer. Question number 4, A answer. Question number 5, D answer. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.